9ன்னு எங்களை நீங்கள் மென்ஷன் பண்ணுறதுனால அது எங்களுக்கு கேவலமே கிடையவே கிடையாது. 8ங்கிறது வந்துட்டு பெண்ணுக்குரிய இலக்கணம். 10 லட்சணங்கள் கொண்டவன் தான் ஒரு ஆண். ஓகே, 9வது பிளேஸ்ல அந்த ஆண்மை கலந்த ஒரு விதமான தைரியம் இருக்கும். ஸோ நீங்க இதை 9 கேவலப்படலாம், அசிங்கப்படலாம். எங்களுக்கு நான் படிச்சது மெட்ரிகுலேஷன். ஸோ மார்னிங் 2 periods ஒன்ஸ் வந்துட்டு பிரேக் இருக்கும். வாட் ஐ டிட் இஸ், அந்த பிரேக்ல நான் கேர்ள்ஸுங்களோட போய் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த டைம். பட் ஆனா பசங்க என்ன கிண்டல் பண்ணுவாங்க. ஃபீமேல்க்குரிய ஐட்டம்ஸ் வரும்போது பசங்க வந்துட்டு என்ன ரீட் பண்ண சொல்லுவாங்க, இந்த மாதிரி என்ன டீஸ் பண்ணுவாங்க. காலேஜஸ்ல தான் நான் பசங்களா அவுட்டிங் இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ்ல அவுட்டிங் இருக்கும். எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க, நானும் வரேன்னு கிளம்பிட்டு இருக்கேன். என்ன விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அப்புறமா தான் அவன் ஒரு மாதிரி நடப்பான், அவன் ஒரு மாதிரி பேசுவான், நம்மளே அப்படி நினைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவாய்ட். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹர்ட் ஆச்சு எனக்கு. அவங்களோட சொந்த உடம்பு, இந்த உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா, இந்த உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருந்தா, இதுக்கு எல்லாமே ரீசன் நான் மட்டும் தான். ஸோ இதை செல் பண்றதும், இதை எனக்கு நானே வச்சுக்கிறோம். இட்ஸ் அபவுட் மை செல்ஃப். திஸ் இஸ் வாட் மை பாடி. இது என்னோட ரைட்ஸ். நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன். நான் ஜாப்னு வந்துட்டு போனப்போ, நான் நேம்லாம் சொல்ல விரும்பல. ஸோ நாங்க போனப்போ வாட் தி செட் இஸ் லைக், ஒரு இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, நீங்க எந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஐ யூஸ் ஃபீமேல் ரெஸ்ட் ரூம். அது இங்கே ஒர்க் பண்ணுற ஃபீமேல்ஸ்க்கு அன்கம்ஃபர்டபுள். எப்படி அன்கம்ஃபர்டபுள்? நான் தான் சர்ஜரி பண்ண சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதை சொல்கிறது ஒரு ஹச்ஆருமே ஒரு லேடி. ஆரோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஜித். சரி, நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஃபெமிலியரான ஆட்கள். அதே மாதிரி படத்துலேயும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இரவு நிழல் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக விழுப்புரமில் நடந்த இந்த கூவகம் ஃபங்க்ஷன் மாதிரி அந்த தேர் திருவிழா ஃபங்க்ஷனில் இவங்களோட வீடியோ பயங்கர வைரலாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ பிரவீனா மாயா அவங்களோட இன்டர்வியூ பண்ணலான்னு வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தா வீடு வந்து அவங்க கட்டிட்டு இருந்தாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. சரி, அப்படியே ஹோம் டூர் மாதிரியே போயிடலாமேன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம வந்து இந்த இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். நல்லா இருக்கேன். சிறப்பு, நல்லா இருக்கேன். சோ எப்படி இருக்கீங்க? I'm all good. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்ததுல. சோ ஹாப்பி. என்னன்னா, இப்போ ரீசெண்டா இந்த ஒரு கூவகம் ஃபங்க்ஷன், அதாவது இந்த தேர் திருவிழா ஃபங்க்ஷன்ல வந்துட்டு நீங்க ஒரு வீடியோ வந்து பேசியிருப்பீங்க ஒரு கலர் சாரியில. செம்ம வைரலா போயிட்டு இருந்துச்சு எல்லா பக்கமும். இவங்க பார்க்க டிரான்ஸ் மாதிரியே இல்லைன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ ஒரு ரீல் அந்த ரீல் வந்து போயிட்டு இருந்துச்சு. சோ எப்படி இருக்கு, எப்படி சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு? I'm so happy. And then நான் வந்துட்டு எனக்கு இந்த கேர்ள் ஹேர்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போதான் ரீசன்ட் லாஸ்ட் இயர் இது பண்ணேன். ஸோ ஐ பிகம் சம் வாட் லைட்டாக வைரல் ஆச்சு. ஸோ ஐ தாட் ஆஃப் ஓகே, மறுபடியும் இந்த கேர்ள்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லவ் இட் ரைட் நவடேஸ். இப்போ இது ஒரு ட்ரெண்டாக இருக்கு. ஸோ ஐ டிட். ஸோ அதில் என்னமோ சம் வாட் அந்த வீடியோ சும்மா இப்பயும் கொடுக்குற மாதிரி தான் பைட்ஸ் கொடுத்தேன். சம் வாட் அதனால. ஸோ அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட இன்டர்வியூ தான் பண்ணலாம், சரி ஓகே ஒரு இன்டர்வியூ மாதிரி போலான்னு சொல்லி வந்தேன். நீங்க உங்களோட புதுசா ஒரு வீடு இருக்கு அங்க வாங்கன்னு சொல்லும் போது, இங்க வந்து பார்க்கும்போது இவ்வளோ இன்டீரியர் ஒர்க்கு, சின்ன சின்ன இடத்த கூட விடாம அவ்வளோ மைன்யூட்டா ஒர்க் பண்ணி வச்சிருந்தீங்க. அழகா இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்டர்வியூ வேணாம், ஹோம் டூரா போயிடலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்னும் ஃபினிஷ் ஆகலையே. அதான் ஃபினிஷ் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட ஐடியாஸ், உங்களோட கிரியேட்டிவிட்டிஸ், அதுக்கப்புறம் உங்களோட ஆசைன்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்கும் ஒரு ஆசை, கண்டிப்பா சொந்த வீடுன்னு ஒரு ஆசை இருக்கும். அந்த வீடை நமக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறதுன்றது ஒரு பெரிய ஆசை. அப்படிப்பட்ட ஆசையை நீங்க எந்த மாதிரி எல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க, எப்படி போயிட்டு இருக்கு இந்த ஒர்க்கு, அதை தாண்டி உங்களோட பர்சனல் ஒர்க் எல்லாமே நம்ம இந்த வீடியோல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேச போறோம். ஸோ என்னை பத்தி சொல்லணும்னா பேசிக்கலி ஃப்ரம் ராமநாதபுரம். ஓகே, பிறந்தது வளர்ந்தது ஆமா எல்லாமே அங்கதான். ஸோ நேட்டிவ் இன் த சென்ஸ் லைக் ராமநாதபுரம் பிளஸ் மதுரை அப்படி கம்பைன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் என்னன்னா லைக் என்னோட ஸ்கூலிங் எனக்கு காலேஜ்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நான் காலேஜ் படிச்சது விருதுநகர் காமராஜ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. ஸோ அங்கே நான் பிடெக் ஐடி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் சென்னை, அது 3rd இயர் ஃபைனல் இயர்லேயே நான் சென்னைக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் விஷயமா வரப்போக இருக்கும் போது எங்கள் கம்யூனிட்டி பீப்புள்ஸோட நல்லாவே எனக்கு பழக்கம். ஸோ ஆஃப்டர் தட் அதுக்கப்புறம் என்னோட லைஃப் இது, நான் என்னை சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஐ சூஸ் மை செல்ஃப். லைக் அப்புறமா பேரண்ட்ஸோட சப்போர்ட், அப்புறமா நிறையா ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் தாண்டி பேரண்ட்ஸோட சப்போர்ட் எனக்கு கிடச்சிச்சு. ஆஃப்டர் தட் இங்கே வந்தோடனே போரூர் சுதான்னு சொல்லுவாங்க, என்னோட நானி அவங்க தான். ஸோ அவங்க இல்லைன்னா நான் இந்த லெவலுக்கு வந்திருப்பேன்னு சத்தியமா எனக்கு தெரியல. ஸோ அவங்கள நிறையாவே தெரியும். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் உமன் வெல்ஃபேர் போர்ட்லேயே அவங்க ஒரு ஒன் ஆஃப் த மெம்பர். ஸோ இன்னைக்கு போரூர் சுதான்னு சொன்னாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இன்னைக்கு கூட இப்போ கூட நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். அவங்களோட ஆர்கனைசேஷன், அவங்க ஒரு ஃபவுண்டர், அவங்க தோழிங்கிற ஆர்கனைசேஷன். ஸோ அதில் எனக்கு ஒரு ஜாப் கொடுத்து அவங்க என்ன
கேரி ஓவர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா அதில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தாண்டி ஸோ நம்மளுக்குன்னு ஒரு டிரான்ஸ் பீப்புளில் பார்த்தீங்கன்னா இப்போ காமனாகவே ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் வாட் எவர். ஸோ அவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா 3 விஷயம்: உணவு, உடை, இருப்பிடம். ஸோ இது 3 தான். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு பிளேஸ், ஒரு வீட்டில் நம்ம இருக்கிறதுக்காக தான் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுவும் டிரான்ஸ் உமன்ஸ்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. வாடகை நார்மல் பீப்புள் கிட்ட 4000 வாங்குறாங்க, எங்க பீப்புள் கிட்ட 8000 கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இதெல்லாமே நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருந்தோம். ஸோ எல்லார் மனசுலையுமே இருக்கிறது ஓன் ஹவுஸ். ஸோ எனக்கு எப்படிலாம் இருக்கணும், எனக்கு எப்படிலாம் நான் ஒரு வீடுன்றதா எனக்கு இப்படிலாம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு மினிமலைஸ் பண்ணி நான் இதை பண்ணியிருக்கேன். ஸோ ஆமா, இது ஃபுல்லா என்னோட ஆசை, என்னோட இது. ஸோ இந்த வீட்டோட பழைய இது ஃபுல்லா டிஃப்ரெண்ட், வேற. அப்படியா? ஆமா, ஃபுல்லாவே இந்த வீடு வேற. ஸோ நான் ரூம்ஸ், கிச்சன்ஸ் எல்லாமே நான் சிவில் ஒர்க் பண்ணி இடிச்சு மறுபடியும் இதை கட்டி, ஸோ இன்டீரியர்ஸ் ஒருத்தவங்க கிட்ட கொடுத்து ஒரு ஆர்கனைசேஷன் இதுல கொடுத்து, ஸோ அவங்க இது பண்ணி கொடுத்து இது எல்லாமே நீங்க புதுசா பண்ணதுனா? ஆமா, இந்த என்ட்ரன்ஸை நான் உருவாக்குனதுதான். இதா எஸ், இதெல்லாமே நான் இது பண்ணது. இது ஒரு ரூம், இது ஒரு கிச்சன், இதுதான் கிச்சனே. சோ இந்த லைன் தெரியும், இதுதான் கிச்சன். சோ இந்த செவர் எடுத்து இந்த ரூமை வந்துட்டு ஒன்னாக்கி, சோ இதெல்லாம் அவ இது பண்ணி, சோ வாஷ் பேஷன் ஏரியாவை நான் அதுக்கு டிவைட் பண்ணி கொடுத்து, அண்ட் தென் இங்க இது கிடையவே கிடையாது. இது இந்த என்ட்ரன்ஸ் கிடையவே கிடையாது. இந்த செவரே இல்லையா? இந்த செவரே கிடையாது. இதுதான் என்ட்ரன்ஸ். இது ஒரு டைனிங் ஸ்பேஸா இருந்தது. சோ இதை நான் வந்துட்டு வார்ட்ரூப் ஏரியாவை நான் பில்ட் பண்ணி, இத வார்ட்ரூப் ஏரியாவை இது செவரே நான் சிவில் ஒர்க் பண்ணதுதான். சோ இது கிடையாது. சோ இத நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ரூமோட என்ட்ரன்ஸ் அதுதான். ஓகே, ஆமா அதுதான். சோ இது ஒரு பாத்ரூமோட என்ட்ரன்ஸ். சோ இத க்ளோஸ் பண்ணி நான் அத ஒரு ரூமா கன்வெர்ட் பண்ணிட்டேன். சின்னதா இருந்த இந்த ரூம். நீங்க வீட்டுக்குள்ள ஒரு வீடு கட்டிருக்கீங்க அப்படி பார்த்தா. சோ ஃபுல் அண்ட் ஃபுல் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள இருக்கிற எல்லா ஐடியாவும் இந்த எல்லாமே இந்த. அண்ட் தென் இது எல்லாமே டைல்ஸ், அண்ட் தென் இங்க இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே கிளைண்ட் ஸ்கோப், மீன்ஸ் லைக் என்னோட ஸ்கோப். சோ இதெல்லாம் நான் சூஸ் பண்ணது. ஸோ எனக்கு இதுல நான் மெயினா இம்ப்ளிமெண்ட் பண்ண நினைச்சது டோர். என்னோட ஃபேவரேட் இது வுட் கிடையாது, ஸ்டீல் டோர். ஆமா, ஸ்டீல் டோர். ஸோ என்னோட பிரதர் வந்துட்டு, என்னோட ஓன் பிரதர், என் கூட பிறந்த தம்பி. ஸோ அவன் வந்து இந்த பிசினஸ் தான் பண்றாங்க. ஸோ அவன் பேர் வினோத் குமார். இது வந்துட்டு இதை பத்தி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கான். இந்த பிசினஸ் எடுத்து பண்றதுனால ஸோ எலாபரேட்டா எனக்கு இதை பத்தின டீட்டெயில்ஸ் சொன்னா. ஸோ ஐ லவ் இட். இதோட சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல இதை விடலாம் டிசைன் வச்ச டோர்ஸ் நான் பார்த்தேன். பட் இந்த இதுக்கு இவ்வளவுதான் பண்ண முடியும், இதுக்கு மேல போக முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ அது அண்ட் தென் ஐ லவ் லாங் ஹேண்டில். ஸோ ஐ ப்ரிஃபர் லாங் ஹேண்டில். ஸோ வீட்டில் எல்லா செல்ஃப்லயும் மோஸ்ட்லி ஐ புட் லாங் ஹேண்டில். இப்போ உங்களோட கம்யூனிட்டிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ நான் அந்த ஹாப்பினஸோட ரொம்ப இது. பட் ஆனால் இதனால வெளிக்காட்டிக்க முடியாது. எங்கள் அம்மாவோட சாரீஸை வீட்டுக்குள்ளேயே வேர் பண்ணி பார்ப்பேன், வீட்டில் யாரும் இல்லாத டைமில். ஸோ இது இன்னைக்கு காமனாக நடக்குது. பட் அப்போ வந்துட்டு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். ஏன்னா அப்போ இருக்க ஆட்களோட மனநிலைமை வேற. அப்போ நம்மளோட டைம் பீரியட்ல இதுனா என்னன்னே தெரியாது அந்த ஊர் ஆட்கள். கண்டிப்பா நம்ம சுத்தி இருக்க ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்கும். அதை தாண்டி இந்த ஒரு விஷயம், அதாவது பசங்க பொண்ணுங்க எல்லாமே படிச்சுட்டு இருக்க டைம்ல நீங்க பசங்க கூட உட்கார்ந்துருக்க ஒரு சூழ்நிலை தான் வரும். ஆனா நம்ம உள்ளுணர்வு சொல்லும், நம்ம வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்க கூடாது, நம்ம உட்காரக்கூடாது, இந்த இடத்துல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும் நமக்கு அந்த இடத்துல. அந்த ஒரு டைம் பீரியட்ல எப்படி நீங்க? நான் என்ன பண்ணுவேன்னா, எங்களுக்கு நான் படிச்சது மெட்ரிகுலேஷன். ஸோ 2 பீரியடுக்கு ஒரு மார்னிங் வந்து 4 பீரியட்ஸ், ஆஃப்டர்நூன் 4 பீரியட்ஸ். ஸோ மார்னிங் 2 பீரியட்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு பிரேக் இருக்கும். வாட் ஐ டிட் இஸ், அந்த பிரேக்ல நான் என் கிளாஸ் பொண்ணுங்களோட போய்க்கேன். 2 பக்கம் இப்படி இருக்கும். பட் என் கிளாஸ்ல கேர்ள்ஸ் தான் அதிகம். ஸோ இங்க ஃபுல்லுமே கேர்ள்ஸ். லெஃப்ட் சைடு, ரைட் சைட்ல ஃபர்ஸ்ட் 4 rows மட்டும் தான் பாய்ஸ், பின்னாடி 2 rows கேர்ள்ஸ். ஸோ நான் கேர்ள்ஸுங்களோட போய் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அந்த டைம். பட் ஆனா பசங்க என்னை கிண்டல் பண்ணுவாங்க, ஏய் வாடா எந்திரிச்சு வாடா 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னடா போய் உட்காந்துருக்க, உனக்கு ஏதாவது தோணுச்சு, என்னென்னமோ கேட்பாங்க. பட் ஐ டிட் இட், ஐ ஃபீல் ஹாப்பி. நான் என்ன மாதிரி பர்சன்களோட இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் அப்பதான் வந்து. பசங்களோட இருக்கும் போது நோ, லைக் கேர்ள்ஸ்களோட இருக்கும் போது அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ ஐ தாட் ஆஃப் லைக் என்னோட
பீப்புள்ஸ் கூட நான் இருக்கிற மாதிரி எனக்கான ஒரு இது ஃபீல் கூட. ஆனா அதே இது இப்போ 8th 9th படிக்கும் போது அந்த பசங்களுக்கு அதை பத்தின புரிதல் இருக்காது இல்ல இதே இது 11th 12th இல்ல 10th 11th 12th போகும்போது அதை பத்தின புரிதல் வரும்ல. அவங்களுக்கு புரிதல் 9th 10thலயே வந்துருச்சு என்ன பத்தி. அவங்க என்ன வந்துட்டு கிண்டல் பண்ணுவாங்க. லைக் அப்ப வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா பேஜஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன். இப்போ சோசியல் ஸ்டடீஸ் நம்ம ஹிஸ்டரி ஜியோகிராஃபி படிக்கும் போது ஹிஸ்டரியில வந்துட்டு இந்த ஒவ்வொருத்தவங்களோட ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் தென் மற்றவங்களை பத்தின டீடைல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் படிக்க சொல்லுவாங்க, எந்திரிச்சு ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபீமேல்க்குரிய ஐட்டம்ஸ் வரும்போது என்ன பசங்க வந்துட்டு என்ன ரீட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன டீஸ் பண்ணுவாங்க. வரைக்கும் அவங்களுக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாது. நான் எங்க வீட்டுல எதையுமே காட்டிக்கிட்டதே இல்லை. நான் அதான் சொல்றேன்ல, நான் வெளியே சுத்த மாட்டேன், படிப்பேன், வீட்டுல இருப்பேன். இப்போ நிறைய பேர் பேசியிருக்காங்க, நிறைய டிரான்ஸ்லாம் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்கள அறியாமலே ஒரு சில உணர்ச்சிகள் வெளியே வந்துடும். இல்ல வீட்டுல இருக்க அம்மா இல்ல வீட்டுல இருக்க லேடிஸ் யாராச்சும் நடவடிக்கையை பார்த்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி நீ ஏன் இப்படி பண்ற, இந்த மாதிரி மாறுற, உங்ககிட்ட ஒரு சேஞ்சஸ் தெரியுது, நீ நடக்கிற விஷயம் வந்து தப்பா இருக்கு, நீ பேசுற விதம் வந்து மாறி இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எதையுமே நீங்க வீட்டுல காட்டிக்கவே இல்லை அந்த டைம். ஸோ வீட்டுல எல்லாருமே எஜுகேட்டட். ஸோ எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்ஸ்ல இருக்கிறவங்க. ஸோ அவங்கவுங்க ஒர்க்கை பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நான் ஹாஸ்டல்ல இருந்தேன். அண்ட் தென் ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் என்னோட வீட்டுல வந்துட்டு லைட்டா தான் தெரியும். எப்படின்னா நான் என்னோட வாக்கு, என்னோட வாய்ஸ் அவ்வளவுதானே தவிர வேற எதுவுமே நான் காட்டிக்க மாட்டேன். பசங்களோட தட்டாலே அது ஒரு மாதிரி நம்ம வந்துட்டு ஹோம்லி பாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் ஆயிடும். ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்தேன். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? அழுதாங்க, ரொம்ப இது பண்ணாங்க. எங்க அம்மாவால ஏத்துக்கவே முடியல ஃபைனலா. பட் எங்க அப்பா தான் கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு போனாங்க, என் பையன் எங்க இருந்தாலும் உயிரோட இருக்கட்டும், அது போதும் எனக்கு. அவன் வாழ்க்கை அது அவனோட இது, அவன் லைஃப் அவன் பார்த்துக்கட்டும், விட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா இங்க விட்டுட்டு போனாங்க. பட் அவங்களோட மென்டாலிட்டி என்னன்னா, இது இவனா மாறல, சம்மோட் இவனுக்கு ஏதோ இது பண்ணியிருக்காங்க, பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க, சம்மோட் இப்படியே தான் நினைச்சாங்க. அப்புறமா போக 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 they accept me. மெயினா என்னன்னா எங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணதான் என்னால பிக் தேங்க்ஸ் டு மை டேட். அவர்னாலதான் எல்லாருமே நான் நினைச்சு கூட பார்க்கல, கிராமத்துல இருக்கிறவங்க கூட ஈஸியா என்ன அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு. எங்களோட கிராமம் இருக்கு, எங்க அப்பாவோட சொந்த ஊர் இருக்கு, ஸோ நேட். ஸோ அங்க கூட என்ன ஓப்பனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க வயசானவங்க. they understand me. என்னோட கேர்ள் நேம் வச்சு பிரவீனா அல்லனா மாயா. மோஸ்ட்லி எங்க வீட்டுல மாயான்னு கூப்பிடுவாங்க, பெரியவங்க எல்லாம் பிரவீனான்னு கூப்பிடுவோம். இதுல என்னன்னா 2016ல எங்க அம்மா வந்துட்டு இறந்துட்டாங்க கேன்சர்னால. ஸோ அப்பதான் வந்துட்டு நிறைய முக்காவாசி பேருக்கு தெரியும், என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே என்னை பார்க்கும் போது எங்க அம்மா பாக்குற மாதிரி ஃபீல் எல்லாருக்குமே. ஸோ அவங்க ஈஸியாவே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு ரீசன். ஒரு விஷயம் வந்து எல்லாருமே. ஸோ இந்த வீடு நான் டிசம்பர் 1ல ஹவுஸ் வார்மிங் பண்ணேன். மழை, சரியான மழை. பட் என்னோட ரிலேட்டிவ்ஸ் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க. எனக்கு என் கசின்ஸ் எல்லாருமே ஆஃபீஸ்ல பெர்மிஷன் போட்டுட்டு ஊர்ல இருந்து என்னோட சித்தப்பா, பெரியப்பா, மாமா, அத்தை எல்லாருமே டிக்கெட் போட்டு மதுரை, ராம்நாடு, கோயம்புத்தூர், சேலம் எல்லா இடத்துல இருந்தும் எல்லாரும் எனக்காக இங்க வந்திருந்தாங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் ஸோ கிளாட். இந்த மாதிரி நான் ஃபேமிலிக்கு எடுக்க நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதாவது உங்களோட பர்சனல் பத்தி நிறைய பேசுனீங்க. இந்த வீட்டோட டிசைன்ஸ் பத்தி சொல்லுங்க. எவ்வளோ என்னன்னா நீங்க சொல்ற வச்சு பார்க்கும்போது இது வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சது ஒண்ணு, இப்போ நீங்க மாத்திக்கிட்டது வேற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிசைன் நான் சொல்லணும்னா இது ஃபுல்லுமே வுட்ல க்ரூவ்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நான் இப்போ நிறைய பேனல்ஸ் விற்கிறாங்க, அந்த சும்மா அப்படி ஸ்கொயர் ஷேப்ல பேனல் 20 ரூபாய் 50 ரூபான்னு சொல்லிட்டு. பட் அந்த பேனல்ல ஒட்டி இந்த லைட்டிங் பண்ணியிருந்தாங்க. பட் ஐ டோன்ட் வாண்ட் தட். எனக்கு அது வந்துட்டு லாங் லாஸ்டிங், லைஃப் லாங் இருக்கணும், பட் யூனிக்கா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். அது என்னவோ ஒரிஜினல் டிசைன் அது வேணும்னு சொல்லிட்டு I didn't like இதுக்கு தனியா ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த க்ரூவ்ஸ் ஃபுல்லா வுட்ல பண்ணது, வுட்ல பண்ணி இங்க மேல லைட்டிங் உள்ள வந்துட்டு உள்ள லைட்டிங் கொடுத்து இது பண்ணிக்கோ. சோ இது இன்னும் பெயிண்டிங் ஃபினிஷ் பண்ணல, ஜஸ்ட் இது ஃபுல்லுமே பாத்தீங்கன்னா தெரியும் அந்த வுட் ஸ்க்ரூ பண்ணிருப்பாங்க. இப்போ இதுக்கு அவ்வளவு செலவாயிருக்கும்ல. ஆக்சுவலா எனக்கு என்னன்னா வீடு சொந்த வீடா வாங்கியிருப்பீங்க, இப்போ ஃபிளாட்ஸா வாங்கியிருக்கின்றப்போ அதுக்கு ஒரு செலவு இருக்கும். அதையே ஃபர்ஸ்ட் எல்லாரும் யோசிப்பாங்க, ஓகே நம்ம சொந்த வீடு இருக்கு போதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல நம்ம ஒரு இன்டீரியர் கொண்டு வரணும், நம்ம இவ்வளோ டிசைன்ஸ் பண்ணணும். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சு போச்சு, ஓகே இதெல்லாம் இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு ஐ லவ் ஐலாண்ட் கிச்சன். எனக்கு ஓப்பன் கிச்சன் பிடிக்கும். ஸோ ஐலாண்ட் செட்டப் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படிங்கிறதுல தான் நான் பண்ணேன். ஸோ இது ஃபுல்லுமே இட்ஸ் நாட் அ மார்பிள், இட்ஸ் அ குவார்ட்ஸ். குவார்ட்ஸ்ங்கிறது இது ஒரு கல்லு தான்.
ஸோ இட் காஸ்ட் மோர், ரொம்ப இந்த காஸ்ட்லி. இந்த ஒரு பீசஸ் மாதிரி தான வரும். ஆமா, இந்த கல்லு இந்த 3 கல்லு மட்டுமே ஆல்மோஸ்ட் 1.5. ஸோ அளவு லைக் இது எனக்கு கிடைச்ச ஸ்பேஸ் கம்மி, இந்த வீட்டோட ஸ்பேஸ் கம்மி. ஸோ அதனால எனக்கு பிடிச்ச விஷயங்களை இந்த இடத்துல நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தட்ஸ் ஆல். இதுதான் என் மைண்ட்ல இருந்த ஒரே விஷயம். ஸோ இதை நான் கவுண்டர் டாப்பா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஐலாண்ட் கிச்சனா இதை பார்க்கும் போது தெரியும். ஸோ இந்த பக்கம் எப்படின்னா லைக் ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஃபார் கிச்சன், இந்த பக்கம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். இது இது பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். டிவில இருந்து எல்லாமே இங்க தெரியும். சோ இங்க இருந்து பாத்துக்கலாம் யார் வேற. சோ அதனால எல்லாமே அதே மாதிரி தான் நான் இந்த இதுமே பார்த்தேன். சோ இதெல்லாம் நான் வந்துட்டு ஓகே, இந்த ஒரு சின்ன ஸ்பேஸ்ல இவ்வளோ இன்டீரியர்ஸ் வந்து பண்ணலாம். வேவ் பண்ணுங்க. ஸோ வேவ் பண்ண அதோட இது ஆகிட்டே இருக்கு. இதுவும் அதே தான், சேம் தான். சேம். இது வந்துட்டு ஹாப் வந்துட்டு இன்பில்டு. ஓகே, லைக் நோ யூஸ் ஆஃப் லைட்டர். சரி, இப்போ இவ்வளோ செலவு நம்ம பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் யோசிச்சது உண்டா? நம்ம ஓகே நம்ம வீடு வாங்கிட்டோம், அதுவே வந்துட்டு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்ஸ் இருக்கோ, இல்லை நம்ம வந்து நிறைய ஒர்க் பண்ணி சேர்த்து வச்சு ஒரு விஷயம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இவ்வளோ விஷயம் பண்ணணும், இவ்வளோ செலவு பண்ண போறோம் அப்படின்றத கால்குலேட் பண்ணிருக்கீங்களா? இவ்வளோ ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி? இல்ல என் மைண்ட்ல இருந்துச்சு ஒரு விஷயம், வாழ்றது ஒரு வாழ்க்கை. அடுத்து நான் எப்ப வீடு வாங்குவேன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் இருக்கிற இடம் எப்படி இருக்கணுங்கிறது என் மைண்ட்ல இருந்தது. ஸோ அதுக்கான விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். எதுக்காக சேர்த்து வைக்கிறோம், அதை நான் எனக்கான சேவிங்ஸ் வச்சுக்கிட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது. எனக்கு நம்ம ஹாப் வச்சு யூஸ் பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசை. ஸோ அதுதான் சொன்னேன்ல, ஒவ்வொன்றும் இதெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட மைண்டில் உள்ள ஆசை. ஸோ அதெல்லாமே கொண்டு வந்து இந்த சின்ன வீட்டுக்குள்ள அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி. ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன பிளேஸ், பூஜா அறை மட்டும் ஸ்பிரிச்சுவல். நான் ரொம்ப ஸ்பிரிச்சுவல். ஓகே, இதுக்கு மட்டும் இவ்வளோ பெரிய ஸ்பேசஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ பூஜா ரூம் எப்பயும் கிழக்கு பார்த்துருக்கணும். ஸோ இது ஈஸ்ட். ஸோ அவங்க என்னோட ஃபேவரேட் அம்பா. எங்கள் அம்மாக்கு அப்புறம் நான் என்னோட சின்ன விஷயங்கள்ல இருந்து என்னோட ஹாப்பி மூமெண்ட்ஸ், என்னோட சேடான மூமெண்ட்ஸ், எனக்கு ஏதாவது ஆன்சர் கிடைக்கணும் ஏதாவதுன்னா கூட ஆல் த திங்ஸ் ஐம் ஜஸ்ட் இவங்க கிட்ட தான், எல்லாமே இவங்க கிட்ட தான். அவங்களுக்கான ஸ்பேஸ் இது. ஸோ இப்போ 2 ரூம் இருக்கு ஆக்சுவலா. இது உங்களுக்கான ரூம். ஏன்னா ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு ரூம்ல நான் நிறைய விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணேன். இல்ல இன்னும் எந்த ரூமே ஃபினிஷ் ஆகல. ஸோ இது வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம். இது என்னோட வார்ட்ரோப் ஏரியா. இந்த இடத்துல என்னோட அதுதான் சொல்லுவோம்ல வார்ட்ரோப்ஸ். எனக்கு பிடிச்ச எனக்கு அங்க நான் இப்ப இருக்கிற வீட்டுல அதெல்லாம் இல்ல கிடையாது. ஸோ ஐ லவ் டு டிசைன் மை செல்ஃப். லைக் இன்டீரியர் ஆரம்பிச்சாலே ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 10 வரைக்குமாச்சும் ஸ்பெண்ட் பண்ணணும். ஆனா அதை தாண்டி நிறைய விஷயங்கள் குட்டி இடத்த கூட இன்டீரியரா மாத்திருக்கீங்க. நிறைய சுவரையே எனக்கு தெரிஞ்சு வீட்டுக்குள்ளேயே ஒரு வீடை கட்டி வச்சிருக்கீங்க புதுசா. இந்த வீடு பழசு வீடு எப்படி இருந்துச்சு மேபி உங்கள்கிட்ட போட்டோஸ் இருக்கு, நான் ஷேர் பண்ணேன். நீங்க நாங்க பார்த்தாதான் தெரியும். அப்போ வீடை விட்டுட்டு பேக் டு ரியல் லைஃப். என்னன்னா நிறைய விஷயங்கள் வந்து தாண்டி வந்திருப்பீங்க. இந்த டிரான்ஸா மாறி இந்த ஒரு லைஃப்குள்ள வந்தீங்களே. இப்போ நம்ம அப்பா அம்மாவுக்கு பையனா ஒரு ரோல் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் அது வந்து டிரான்ஸா ஒரு விஷயம் மாறி இருக்கு. சொசைட்டி எல்லாத்துக்குமே ஒரு பையனா ஒரு பேர்ல இது வரைக்கும் தெரிஞ்ச நீங்க நம்மளோட பேர் மாற்றணும், இப்போ பிரவீனா மாயான்னு சொல்லி ஒரு பேர் நமக்காக கொண்டு வந்து அந்த அடையாளத்தோட ஒரு ஸ்டெப் சொசைட்டிக்குள்ள எடுத்து வைக்கிறோம். அப்போ பிரவீனா மாயா சந்திச்ச விஷயங்கள் என்ன, இந்த டிரான்ஸா நம்ம அறிமுகப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த சொசைட்டி உங்களை எப்படி பார்க்க ஆரம்பிச்சு, எப்படி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சு? நான் சொசைட்டிலேயே நான் மொத்தமாக தான் நான் வந்துட்டு பிளேம் பண்ண முடியுமே. லைக் அப்படிதான் இந்த சொசைட்டி வந்துட்டு வளரும் போது வளர விட மாட்டாங்க, வளரலைன்னா ஏன்னு நம்மளை கேள்வி கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்ல இது பண்ணது, நான் படிச்சதுக்கு உண்மையான ரீசன், நான் காலேஜ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு உண்மையான ரீசன், எங்க பீப்புள்ஸ் நிறைய பேர் பெக்கிங் அண்ட் ப்ராஸ்டியூஷன் தான் பண்றாங்க. நம்ம அந்த ஃபீல்டுக்குள்ள போயிடக்கூடாது, நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் வரணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு நிறைய டிஸ்கிரிமினேஷன் காலேஜஸ்ல மீட் பண்ணேன், நிறைய கிண்டல் கேலி எல்லாத்தையும் தாண்டி நான் ஃபினிஷ் பண்ணதுக்கு நான் காரணம் ஹிஸ்டரி ஆஃப் இயர்ஸ். நான் ஓவரால் பர்சன்டேஜ் ஓவரால் பர்சன்டேஜ் வந்து 74% வச்சிருக்கேன். ஸோ இருந்துமே நான் ஜாப்க்குன்னு வந்துட்டு போனப்போ எனக்கு நிறைய, நான் நேம்லாம் சொல்ல விரும்பல, பட் ஐ செட் த லொக்கேஷன், வேளச்சேரி அண்ட் தென் கந்தன் சாவடி. இந்த 2 இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 4 ஐடி கம்பெனிஸ் நான் போனேன். வாட் தே டிட் இஸ் லைக், நான் சொல்றது இது வந்து 2015 என்னோட சர்ஜரிக்கு அப்புறம், நான் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம், பிகாஸ் என்னோட சர்ஜரி பண்ணிட்டேன், நான் ஃபீமேலா மாறிட்டேங்கிற சர்டிஃபிகேட் என்கிட்ட இப்போ இருக்கு.
ஸோ நாங்கள் போனப்போ வாட் தி செட் இஸ் லைக் ஒரு ஒரு இடத்துல என்ன சொன்னாங்கன்னா, ஐ கன்சல்ட் வித் எம்ப்ளாயிஸ் அண்ட் கால் யூ. நீங்கள் வந்துட்டு நீங்கள் எந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஐ யூஸ் ஃபீமேல் ரெஸ்ட் ரூம். அது இங்கே ஒர்க் பண்ணுற ஃபீமேல்ஸ்க்கு அன்கம்ஃபர்டபுள். எப்படி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்? நான் தான் சர்ஜரி பண்ண சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நானும் ஃபீமேல் ரீஅசைன்மெண்ட் சர்ஜரி எம்டிஎஃப், நான் ஃபீமேலாக மாறி இருக்கேன். நான் சர்ஜரி பண்ண சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இதில் அவங்க ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது. அது ஏன் அவங்க ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவாங்க? அவள்கிட்ட இதை சொல்கிறது ஒரு ஹச்ஆருமே ஒரு லேடி அவங்க சொல்கிறாங்க அப்போ. ஸோ இது அது ஒன்று. இதை நான் தாண்டி வந்தேன். ஸோ இதே மாதிரியே எல்லா இடங்கள்லையுமே ஒரு சில இடங்கள்ல வந்துட்டு ரொம்ப தப்பு. இந்த சொசைட்டில எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. பட் நத்திங் 0.001 கேட்டா வந்துட்டு நாங்க வேலைக்கு வரல, நாங்க வந்துட்டு அதிகமா எதிர்பார்க்கிறோம். எங்களுக்கு அதிகமா தேவைப்படுதுங்க. இன்னைக்கு ஒரு ஹார்மோன் டேப்லெட் நாங்க எடுக்கிறோம்னா அந்த டேப்லெட்கான பிரைஸ் 400 ரூபாய் 450 ரூபாய். ஒரு இன்ஜெக்ஷன் போடனா அந்த இன்ஜெக்ஷனோட பிரைஸ் 500 to 600. ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் மெயினான விஷயம் ஷேவிங் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க எங்க பீப்புள்ஸ். ஸோ லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் 6 காயா ஸ்கின் கிளிக் 6 லேசர் 45K. யார் தருவா 45,000? இப்போ நான் ஒர்க் பண்ற இடத்துக்கு நான் போறேன்னா ஷேவிங் பண்ணிக்கிட்டு ஒரு டிரான்ஸ் உமன் போயிட்டு புடவை கட்டிட்டு ஷேவிங் பண்ணிட்டு மேக்கப் பண்ணிட்டு போனா என்ன நினைப்பாங்க? வாட் they thought? நீங்க கொடுக்குற 10,000 ரூபாய் சேலரியில எதுக்கு பார்ப்பாங்க? தெளிவா நான் மீடியாவுக்கு சொல்லிக்கிறது ஒண்ணு இது நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. 9ன்னு எங்களை நீங்க மென்ஷன் பண்றதுனால அது எங்களுக்கு கேவலமே கிடையவே கிடையாது. 8ங்கிறது வந்துட்டு ஒரு பெண்ணுக்குரிய இலக்கணம். 8 இலக்கணங்கள் அந்த லட்சணங்கள் கொண்டது தான் பெண். 10 லட்சணங்கள் கொண்டவன் தான் ஒரு ஆண். ஓகே, ஸோ அதுல என்னன்னா அந்த ஆண்மைன்னு ஒன்று வரும் 10th பிளேஸ்ல. ஸோ 9வது பிளேஸ்ல தைரியம் இருக்கும். ஓகே, அந்த ஆண்மை கலந்த ஒரு விதமான தைரியம் இருக்கும். பெண்களுக்கு அந்த தைரியம் வேற, நான் சொல்ற ஆண்மை கலந்த தைரியம் வேற. இது எங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ 8 லட்சணங்கள் பெண்களுக்கும் அந்த பெண்ணா மாற போற எங்களுக்கு 9வது லட்சணம் ஆண்மை கலந்த தைரியமும் 10th ஆண்மை. எங்களுக்கு அது இல்லை. ஸோ நாங்க இது இடைப்பட்ட இதுல இருக்கோம். ஸோ நீங்க இதை 9 சொல்றதுனால நாங்கள் ஒன்றும் கேவலப்படலை, அசிங்கப்படலை. வி ஆர் ஸோ கிளாட். ஏன்னா இதுல எங்களுக்குள்ள வந்துட்டு அந்த பெண்மையும் வந்துடுது. பேசுறதுக்கு முன்னாடி தன்னோட முதுகு திரும்பி பார்க்கணும். தான் எப்படி, தான் லைஃப்ல எப்படி. நம்மளுக்கு ஒரு பேரண்ட்ஸோட ஹெல்ப் இருக்கு இந்த சொசைட்டில. பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் 12th படிக்கிறோம் காலேஜ் படிக்கிற வரைக்குமே பேரண்ட்ஸோட ஹெல்ப் இருக்கு. ஆஃப்டர் தட் அந்த ஃபேமிலில இருந்து அவங்க என்ன செய்வாங்க, 21 வயசுல கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. பின்னாடி அம்மா அப்பா புஷ் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பொண்டாட்டியோட ஃபேமிலி இவங்க புஷ் பண்ணி இவங்க 2 பேரையும் சேர்த்து இவங்க எல்லாரும் புஷ் பண்ணி தூக்கி விடுவாங்க. இவங்க 2 பேருக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த ஃபேமிலி ஹெல்ப் பண்ணும். இவளுக்கு இவன் ஹெல்ப் பண்ணா, இவளுக்கு இவன் ஹெல்ப் பண்ணா. பட் நாங்க அப்படி இல்லை. தனியாளா ஒரு காலேஜ் படிக்கிறதுல இருந்து ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து வெளியே சொந்த காலில் நின்று கஷ்டப்பட்டு ப்ராஸ்டியூஷனே சொல்றேன், பெக்கிங்குமே நான் சொல்றேங்க. பெக்கிங் யாரையும் திருடலை, யார்கிட்டையும் அடிச்சு வாங்கலை, யாரையும் கொலை பண்ணி இன்னைக்கு செயினா அறுத்துட்டு போறாங்களே பசங்க எவ்வளவோ நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு வீடு பூந்து கழுத்தறுத்து போட்டுட்டு ஒரு சின்ன நகைக்காக ஒரு உயிரே எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நாங்க யாருமே பண்ணலை. கை தட்டி பிச்சை கேட்குறாங்க. ஒரு சில பேர் இன்னைக்கு அப்படி மொத்தமா எல்லா சொசைட்டில இருக்கிற எல்லாரையும் நம்ம தப்பா பேசிட முடியாது ஒருத்தவங்க செய்யற தப்புனால. ஸோ அந்த மாதிரி பெக்கிங் பண்ணி டீசெண்டா ப்ராஸ்டியூஷன் அவங்களோட சொந்த உடம்பு. லைக் இந்த உடம்பு மேல இந்த ட்ரெஸ் போடணும்னு யாரு டிசைட் பண்ணா? நீங்க தானே டிசைட் பண்ணீங்க. சேம் அஸ் திஸ் இஸ் வாட் மை பாடி, வாட் ஐ டூ இஸ் இட்ஸ் மைண்ட், இட்ஸ் ஆல் மைண்ட், ரைட்? இந்த உடம்புல ஏதாவது நோய் வந்தா, இந்த உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் வந்தா, இந்த உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருந்தா இதுக்கு எல்லாமே ரீசன் நான் மட்டும்தான். ஸோ இதை செல் பண்றதும் இதை எனக்கு நானே வச்சுக்கிறோம். இட்ஸ் அபவுட் மை செல்ஃப், திஸ் இஸ் வாட் மை பாடி, இது என்னோட ரைட்ஸ், நான் என்ன வேணாலும் பண்ணிப்பேன். ஸோ அப்படிதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதை லீகலைஸ் பண்றது கவர்மெண்டோட ஒரு சில விஷயம். சரி, ஆனா இப்படி இருக்கும்போது இந்த சொசைட்டில நீங்க ஃபேஸ் பண்ணது இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? திருநங்கை தானே, இவங்க தானே, ஒரு மிஸ்பிஹேவா இருக்கட்டும், இல்ல அன்வான்ட் பிசிக்கல் டச்சா இருக்கட்டும், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ரோட்ல போகும்போது இல்ல பஸ்ல போகும்போது ஏதாவது பண்ணிட்டு கடைசியில நீங்க டிரான்ஸ்ஜெண்டர் தானே, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸி தானே, இந்த மாதிரியான வார்த்தைகள் ஏதாவது? நம்மளோட லுக்ஸ் தான் மேட்டர்ஸ். இன்னைக்கு நம்ம இன்னொரு லுக்ஸ் யாருக்குமே விஷயம் கிடையாது. நம்மளோட லுக்ஸ், ஹவ் வி லுக், நம்ம எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம், நம்ம எப்படி மேக்கப் பண்ணியிருக்கோம், நம்ம பார்க்க நல்ல ஒரு பொண்ணாட்டம் இருக்கும், நல்லா இருக்காளா. ஸோ
அவளை கண்டிப்பா டச் பண்ணிடணும். ஸோ இப்போ இதே ஒரு பொண்ணுனா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு டச் பண்ணுவாங்க. இதே நாங்க டிரான்ஸ்னா டப்புன்னு நினைச்சுமே டச் பண்ணிடுவாங்க. அப்படியா? பிகாஸ் ஆமா, ஏன்னா வந்துட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒண்ணுனா நோ ஒன் ஆஸ்க் கொஸ்டின், ரைட்? இப்போ ஒரு பொண்ணை தொட்டுட்டா அந்த பொண்ணு ப்ராப்ளம் பண்ணுவா, அந்த பொண்ணு கேஸ் போடுவா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வருவாங்க, இதெல்லாம் இருக்கு. சோ எங்களுக்கு அப்படி யாரும் இல்ல, அந்த தைரியம் வந்து சொசைட்டில இருக்கிறவங்களுக்கு. ஆனா அந்த மாதிரி நீங்க ஃபேஸ் பண்ணது உண்டா? பண்ணிருக்கோம். பட் நாங்களே அதை ரியாக்ட் பண்ணி நான் அடிச்சிருவேன், அவ்வளவுதான். நான் யாரு என்னெல்லாம் பார்க்க முடியாது, பலான்னு வச்சிருவேன். தட்ஸ் ஆல். ஏன்னா ஹாப்பி ஆகிற மாதிரி அடிச்சுட்டேன்னா எனக்கு போதும். நான் எங்க என்னெல்லாம் பார்க்க மாட்டேன். நான் அங்கேயே வந்துட்டு சொல்லுவேன், இவன் இந்த மாதிரி பண்ணா நீங்களாம் ஏன் கேட்கல அப்படின்னு அவங்க இருக்கிற பீப்புளையுமே கேட்பேன். ஸோ இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ உங்களோட மீடியா ஃபீல்டு, இந்த ஒரு சினிமா ஃபீல்டு, மீடியா ஃபீல்டு, இதுக்குள்ள எப்படி வந்தீங்க? ஸோ இந்த லைஃப் பத்தி சொல்லுங்க. 2015 நான் மிஸ் கூவாகம் வாங்கினேன். விழுப்புரம் ஃபங்க்ஷன்ல நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் என்னோட கேமரா அப்பியரன்ஸ். லைக் ஸோ அதுக்கப்புறமா 2-3 நியூஸஸ்ல வந்தேன், இன்டர்வியூஸ்ல வந்தேன். அப்புறம் தினமலர் பேப்பர்ல வந்துட்டு ஒரு சம்வாட் அழகிய நங்கைகள் சம்வாட் ஒரு இதுல ஒரு போர்ட்ரேட்ல என்னோட பிக்ஸ்லாம் வந்தது. அண்ட் தென் நம்மளோட கவர்மெண்ட் ஃபோட்டோகிராஃபர் அவங்க எல் ராமச்சந்திரன் சார். ஸோ அவர் மூலமா நிறையா எப்படி சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் தீம்ஸ்ல அவர் நிறைய ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவார். ஸோ அவரோட இது மூலமா நிறைய மேகசின்ஸ்ல என்னோட பிக்ஸ் வந்தது. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திபன் சார் மூலமா இரவினிலன் படம் பண்ணேன். அண்ட் தென் டீம்ஸும் படம் பண்ணேன். இப்போ ஆர்யா சார் கூட ஒரு படம் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் இயர், மிஸ்டர் எக்ஸ்னு. இன்னும் அது ரிலீஸ் ஆகல. ஒரு சின்ன ரோல் அதில் பண்ணியிருக்கேன். ஸோ சின்ன சின்ன ரோல்ஸை அதில் இது பண்ணி நான் பண்ணுவேன். தட்ஸ் ஆல். ஓகே, சூப்பர். கட் பண்ணி உள்ள போயிடலாம். ஓகே, இதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய ஆசைன்னு ஒன்று இருக்கும் உள்ள, நம்ம இது ஒரு விஷயம் பண்ணணும், எனக்கு இந்த இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்குன்னு சொல்லி ஒரு ஆசை இருக்குல்ல, அப்படி என்ன ஆசை? நான் ஒரு பிஸ்னஸ் உமன் ஆகணும்னு என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஏதாவது ஒரு பிஸ்னஸ்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும். இப்போலாம் நிறைய அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு நிறைய ஃபீமேல்ஸ் ஆண்டர்ப்ரனராக வர்றாங்க. ஸோ அவங்க வந்து நான் இந்த பிஸ்னஸ் எல்லாமே இன்னைக்கு ஒரு ஃபீமேலாக இருந்து தனியாக ஒரு டிரான்ஸ் உமனா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும். ஸோ அது என்னோட ரொம்ப நாள் ஆசை. கண்டிப்பா ஃப்ரம் காட்ஸ் கிரேஸ் கண்டிப்பா அது கண்டிப்பா வாங்க. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி நிறைய சொன்னீங்க. உங்களோட லைஃப் பீரியட் இந்த ஒரு வீடியோ இல்லாம இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்கணும். கண்டிப்பா உங்களை ஒரு பிசினஸ் உமனா நான் வந்து பார்ப்பேன். அந்த பிசினஸ் பிளேஸ்ல வச்சு நான் அடுத்த இன்டர்வியூ வந்து உங்களை நான் பண்ணுவேன். கண்டிப்பா. உங்களோட இந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறணும்னு சொல்லி எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ.